students, இந்த வீடியோல நாம பார்க்க போறது மீதிரன் பரம்பல், அதாவது frequency distribution. இது வந்து உங்களோட O-level பாஸ் பேப்பர்ல 10 மார்க்ஸ்க்கான ஒரு கேள்வியா தான் வரும். சரிதானே? ரைட். நான் இதை வந்து 3 டிவைட் பண்ணிக்கொண்டேன். அதாவது டர்ம்ஸ் வேர்டு உண்டு. இதை சிக்மா fx ஓவர் சிக்மா f, இதை a plus சிக்மா fd ஓவர் சிக்மா f க்கு 3 சப்ஜெக்டா பார்ப்போம். சரியா? ரைட். இதுல வந்து என்னன்னு சொன்னா, இந்த கேள்வி இரண்டையும் செய்யறதுக்கு அவனுக்கு புதிய வேர்ட்ஸ் கொஞ்சம் வரும். அந்த வேர்ட்ஸ் தெரியாம இந்த கேள்விகளுக்கு ஆன்சர் பண்றது கஷ்டமா இருக்கும். சோ நாங்க இந்த வீடியோல டேர்ம்ஸ்ன்ற அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். அதோட நெக்ஸ்ட் வீடியோல இடைன்ற இதையும் செய்யும். சரியா? சும்மா இடை, அதாவது வந்து இடையை காண்கன்னு கேட்டா சிக்மா fx ஓவர் சிக்மா fன்ற இந்த ஈக்குவேஷனை வச்சு செய்யலாம். நடுப்பெருமானத்தை எதிர்கொண்ட இடையாக கொண்டு என்னன்னா இடை சமன் a சக சிக்மா fd ஓவர் சிக்மா f என்ற ஈக்குவேஷனை போட்டு செய்யணும். நாங்க இந்த ரெண்டையும் நெக்ஸ்ட் வீடியோல டீப்பா பார்ப்போம். சரியா? நாங்க இந்த டேர்ம்ஸ்ன்ற இந்த சப்ஜெக்ட இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க நாங்க வீடியோக்குள்ள நாங்க இந்த இதுல பாக்குற டேர்ம்ஸ் கொஞ்சம் இதுதான். அதாவது வந்து வீச்சு, வகுப்பாயிடை, வகுப்பாயிடையின் பெருமானம், நடுப்பெருமானம், மீதிரன், ஆகார வகுப்பு. இந்த 6 டேர்ம்ஸையும் தான் நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல நான் முதல்ல வீச்சு என்னன்றத டீப்பா பார்த்துட்டு வீச்சு ரைட். வீச்சு என்ன? வீச்சுக்கு என்னன்னு சொன்னா அவனுக்கு தரவுகள் கொஞ்சம் தர, அதாவது நம்பர்ஸ் கொஞ்சம் தந்தீங்களே, அந்த தரவுகள் தரப்படும் இடத்து கூடிய தரவிலிருந்து குறைந்த தரவை கழிக்கும் போது வர பெருமானம் தான் வீச்சு. ரைட். நான் ஒரு எக்ஸாம்பிள் விளையாடுறேன் பாருங்க. 5 3 2 7 10 2 இப்படி வந்தேன்னு. ரைட். இதுல நான் எப்படி செய்ய, அதாவது வந்து நான் என்ன செய்யேன், கூடிய தரவிலிருந்து குறைந்த தரவு, கூடிய பெருமானம் உள்ள தரவிலிருந்து குறைந்த பெருமானம் உள்ள தரவை கழிக்கும் போது வராது. சோ நாங்க என்ன பார்க்கணும், இதுல யாரும் கூட இதுன்னு பார்க்கணும். 5 3 இதுல பார்த்தா 10 தான் ஆக கூட இது. அதோட யார பார்க்கிற, ஆக குறைந்தது 2 தான் ஆக குறைந்தது. சரியா? பாருங்க, 10 தான் ஆக கூடியது, குறைந்தது ஆக 2. சோ நான் எப்படி வீச்சு பார்க்கிறேன், வீச்சு சமன் கூடியதிலிருந்து குறைந்ததை கழிக்கணும். அப்ப 10 சய 2, 10 சய 2. அப்ப எனக்கு வீச்சு என்ன வார 8. இதுதான் வீச்சு. அதாவது வந்து கூடியதிலிருந்து குறைந்ததை கழிக்க வாரதான் வீச்சு. நாங்க அடுத்தது வகுப்பாயிடையின் சொன்னா என்னன்றத பார்ப்போம். வகுப்பாயிடையின் சொன்னா என்னன்னு பார்ப்போம். வகுப்பாயிடையின் சொன்னா ஒரு கிளாஸ் இன்டர்வல். இப்ப பாருங்க, 1 தொடக்கம் 10 எடுத்தீங்களே, அப்ப 11 தொடக்கம் 20, 21 தொடக்கம் 30. இப்படி ஒரு வகுப்பாயிடு தொடர்பு தந்தேன்னு சொன்னா, இது வந்து இப்ப மார்க்ஸ் எடுக்கிறவங்களே ஒரு 1க்கும் 10க்கும் இடையில ஒரு 5 பேர் மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா 5 பேரையும் வேற வேறையா எத்தனை மார்க்ஸ் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரேஞ்சுக்கு 5 பேர் மார்க்ஸ் எடுத்துக்கிறாங்க. 11க்கும் 20க்கும் மார்க்ஸ், அதாவது 12 13 16 எல்லா மார்க்ஸும் வரலாம். அதை மார்க்ஸ் எடுத்தவங்க 6 பேர் இருக்கிறாங்க. அப்படின்னு ஈஸியா வகை குறிக்கிறது தான் நான் வகுப்பாயிடையின் ஒரு கிளாஸ் இன்டர்வலை பயன்படுத்துறோம். நான் அடுத்தது வகுப்பாயிடையின் பெருமானம் என்னன்றத பார்ப்போம். வகுப்பாயிடையின் பருமன். வகுப்பாயிடையின் பருமன் என்னன்னு சொன்னா, இவன் எடுக்கிறேன் 8 தொடக்கம் 16, 17 தொடக்கம் 25. இந்த 2 இதையும் எடுத்தீங்களேன். இந்த 2 வகுப்பாயிடையின் பருமன் இப்படி பாக்குறேன்னு சொன்னா, இந்த இது 2க்கும் இடைப்பட்டதுல எத்தனை, அதாவது வந்து 8க்கும் 16க்கும் இடைப்பட்ட இதுக்கு நம்பர்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பாக்குறேன். அதனால நான் இது 8ஐயும் பார்க்கணும், 16ஐயும் பார்க்கணும். சரியா? இது 8 கூட்டிப்படும் 16, அதாவது வந்து 8 9 10 11 12 13 14 15 16 எண்ணி பாருங்க. வேணும்னு சொன்னா 9 வரும். வகுப்பாயிடையின் பருமன் 9 வரும். அதாவது வந்து இந்த 2 ரேஞ்சுகளுக்கும் இடைப்பட்டது 9 இருக்குது. அப்ப எல்லா பெருமானம், அப்ப இதுல வந்து சொன்னாலும் 9 தான் வரணும், கூட வரையா. நீங்க 14 17க்கும் 25க்கும் இடைப்பட்டதுல எத்தனை பரமடிக்குன்னு பாத்தீங்கன்னா அதுலயும் 9 தான் வரணும். அதுலயும் இந்த 17ஐயும் 25ஐயும் எட் பண்ணி தான் ஆகும். சரியா? அப்ப இதுக்கும் வருவதும் 9 தான். அதுல வந்து வகுப்பாயிடை பரமான் மாறாது. தொடர்ந்து இதுல வகுப்பாயிடை எப்படி இருக்குன்னா அதுக்கு நேரே எத்தனை போகுதோ அது அப்படியே தான் வரும். இதுல 9 இதுல 8 அப்படி வர சான்ஸ் இல்ல. 9 9 தான் வரணும்.
ஓகே, நாங்க நடுப்பெருமானம் இந்த நடுப்பெருமானம் சொன்னா நான் எடுக்கிறேன் பாருங்க. 100 200 200 300 300 400 இப்படி ஒரு வகுப்பாய்வை தந்ததோட, அதாவது வந்து இந்த வகுப்பாய்வைக்கு தான் இந்த வகுப்பாய்வை வச்சுதான் நடுப்பெருமானம் காண்றேன். இந்த நடுப்பெருமானம் எப்படி காண்றேன்னு சொன்னா, இப்ப அட்டவணை வந்து வடிக்கணும் நீங்க. அதாவது வந்து சிக்மா எஃப்எக்ஸ் என்ற கேள்விக்கு இந்த நடுப்பெருமானம் என்ற ஒரு அட்டவணை அடிச்சு அதுல எப்படி செய்யறேன்னு சொன்னா, இந்த இதை பார்த்தேன்னு சொன்னா இது இரண்டையும், அதாவது 100 சக 200 முதலாவது வாரதையும் இரண்டாவது வாரதையும் எட் பண்ணி இரண்டால பிரிக்கிறேன். சரியா? அதாவது 100ஐயும் 200ஐயும் கூட்டி இரண்டால பிரிக்கிறேன். என்ன வரும் பாருங்க, 100ஐயும் 200ஐயும் எட் பண்ணு சொன்னா 300. 300 ரெண்டால பிரிச்சா 150 வரும். இப்படித்தான் செய்யலாம். அப்ப இதுதான் நடுப்பெருமானம். அதை எப்படி பாக்குறேன்னு சொன்னா, வகுப்பாய்டைகள் இரண்டையும் கூட்டி இரண்டால பிரிக்கணும். சரியா? நான் இதுக்கு செய்யறேன் பாருங்க. 200 சக 300 அதை என்ன செய்யணும், இரண்டால பிரிக்கணும். அப்ப எனக்கு 200ஐயும் 300ஐயும் பிரிச்ச கூட்டினா என்ன வரும், 500. 500 ரெண்டால பிரிச்சேன்னா 250. சரியா? இப்ப இதுல நடுப்பெருமானம் வந்து எல்லாத்தையும் அப்படி செய்யணும்ன்றது இல்ல. அதாவது வந்து 1 2 செஞ்சுட்டு இது ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை பாருங்க. இதுல பாருங்க 150, இதுக்கு பாருங்க 250. அப்ப என்ன இருக்குது, 100 வித்தியாசம் இருக்குது. 250ல 100 வித்தியாசம் இருக்குது. நான் இதுக்கு செய்யறேன் பாருங்க. 300 சக 400 இரண்டால பிரிச்சா என்ன வரும், 700 ரெண்டால பிரிச்சா 350. இப்ப இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. 350ல 250 போனா 100 பாருங்க. அப்ப எல்லாத்துலயுமே ஒரே வித்தியாசமா தான் போகுது. இதுல 100 இதுல 100 இதுல 100. இப்படி உங்களுக்கு மெயினா ஒரு ஃபர்ஸ்ட் கீக்கிற 3 நீங்க செஞ்சு பாருங்க. கூட்டி ரெண்டால பிரிச்சு விடை எடுத்துட்டு அதுக்கு போற இப்ப 4வதுக்கு போகக்குள்ள என்ன வரும், 150. அதோட 100 கூட்டி 250, 100 கூட்டினா 350. அப்ப 4வது என்ன வரும்னா 450. 5வது இது மாதிரி செஞ்சு கொண்டிருக்கணுமா, 4வது எல்லாம் தேவையில்லை. 4 5 எல்லாத்துக்கும் இதோட 100 எட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா சரி. சரிதானே? ரைட். நான் இதுல மீடியன் டிசைன் என்னன்றத பார்ப்போம். மீடியன்ல நான் எடுக்கிறேன் பாருங்க. 1 தொடக்கம் 15 16 தொடக்கம் 30 2 வகுப்பாய்வைகள் இருக்கிறேன். சரியா? இந்த வகுப்பாய்வைகள்ல இப்ப நான் இதுக்கு மீடியன் வந்து 3 போடுறேன், இதுக்கு நான் 5 போடுறேன்னு. இப்ப இந்த மீடியன் சொன்னா என்ன, மீடியன் சொன்னா என்னன்னு சொன்னா, இத 1க்கும் 15க்கும் இடைப்பட்டதுல இருக்கிற தரவுகள், அதாவது வந்து நான் சும்மா இருக்கிறேன் 10 12 13 இருக்கிறேன். அது மாதிரி 3 தான் இருக்குது. சரியா? இப்ப 1க்கும் 15க்கும் இடைப்பட்ட மார்க்ஸ் எடுக்கிறவங்க 3 பேர் இருக்கிறாங்க. அப்ப மீடியன் சொல்றது வந்து அதுதான். இப்ப 16க்கும் 30க்கும் இடைப்பட்டது 5 பேர் இருக்கிறாங்க. இப்ப 16 மார்க்ஸுக்கும் 30 மார்க்ஸுக்கும் இடைப்பட்ட மார்க்ஸ் எடுத்தவங்க 5 பேர் இருக்கிறாங்க. இதுதான் மீடியன். அதாவது வந்து ரெண்டுக்கும் இடைப்பட்டதுக்கு எத்தனை தரவு இருக்குதுன்றதுதான் மீடியன். இது வந்து பொதுவா அவங்களுக்கு கேள்வியா வராது. அந்த அட்டவணை வந்து வரும், அந்த அட்டவணைக்கு இது யூஸ் ஆகும். சரிதானே? நான் டெர்ம்ல தேவைப்படுறதான் பார்ப்பேன். நான் அடுத்தது ஆகார வகுப்புன்னா என்னன்னு பார்க்கிறேன். ஆகார வகுப்பு எப்படி பாக்குறேன்னு சொன்னா, மீடியன். இப்ப மீடியன் வகுப்பாய்வு ரெண்டும் தந்திக்கு தானே. மீடியன்ல ஆக கூட யாரு வருதோ அதுக்கு நேரே உள்ள வகுப்பாய்வை தான் ஆகார வகுப்பு. நாங்க இதை பார்ப்போம். இதுல யாருக்கு ஆகக்கூடிய மீடியன் இருக்குது, 5 8 15 7. இத 15ன்றது ஆகக்கூடிய மீடியன். சோ அதுக்கு நேரே உள்ள வகுப்பாய்வை. ஏன் நாங்க அதை வகுப்பாய்வை பார்க்கணும், இதை 15ன்றத கொடுக்கலாம் தானே, கொடுத்தா இல்ல. சோ ஏன்னு சொன்னா இது வகுப்புன்னு கேட்குது. சோ இத 15க்கு நேரையா உள்ள 150 தொடக்க 155 என்ற இந்த வகுப்பாய்வை தான் என்னோட ஆகார வகுப்பு. இப்படித்தான் கேள்வி வரும். சரியா? நாங்க இதுல எப்படி கேள்வி, அதாவது இந்த 6 டைம்ஸ்ல எவ்வாறு கேள்வி வரும்ன்றத பார்ப்போம். எக்ஸாம்பிளா பார்ப்போம். இது எக்ஸாம்பிள் வந்து ஆக ஈஸியா ஒரு கேள்வி தான் போட்டிக்கிறேன். ஏன்னு சொன்னா இந்த டேர்ம் வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும்ன்றதுக்காக தான் இந்த கேள்வி போட்டிக்கிறேன். பாஸ் பேப்பர்ல இதை விட கொஞ்சம் ஹார்டா தான் வரும். ரைட். இதுல பாருங்க, 1வது கேள்வி உங்கள்ட்ட என்ன கேட்டிருக்குது, நடுப்பெருமானத்தை காண்க. நடுப்பெருமானத்தை காண்கன்னு சொன்னா நாங்க எப்படி செய்யறேன், வகுப்பாய்வைகள் இரண்டையும் கூட்டி இரண்டால பிரிக்கிறேன். இப்ப பாருங்க, இதுல எது வகுப்பாய்வைன்னு பார்த்தா நீர் அலகுகளின் எண்ணிக்கை. இதுக்கு தான் சொல்ற வகுப்பாய்வை. அப்ப பாருங்க, வகுப்பாய்வை எப்படி, இதையும் கூட்டி இரண்டால பிரிக்க வர்றதுதான் நடுப்பெருமானம். பாருங்க, நான் செய்வேன். 1வதுக்கு 20 சக 25 கீழ் 2. இப்ப பாருங்க, 20ஐயும் 25ஐயும் கூட்டினா என்ன, 45. 45 நான் ரெண்டால பிரிச்சேன்னு சொன்னா 22 தசம் 22 தசம்
5 வரும். ஓகேயா? இப்ப தசத்துல வருமானு கேட்டா ஒரு தசத்துல வரும். அதாவது நாங்க முதல்ல பார்த்த எக்ஸாம்பிள் வந்து முழு எண்ல தான் வந்துச்சு. இது வந்து தசத்துல வருது. அதை எனக்கு பிரச்சனை இல்லை. நாங்க என்ன வருதோ அதை பிரிச்சு தசத்துல கொடுத்தீங்கன்னா சரி. அப்ப இதுக்கு என்ன வருது? 22 தசம் 5. இத பாருங்க, 30ஐயும் 25ஐயும் கூட்டுங்க. 30ஐயும் 25ஐயும் கூட்டினா என்ன? 55. 55 ரெண்டால பிரிச்ச ரெண்டு சேர்ந்தா 27 தசம் 5. இப்ப பாருங்க, இதுக்கு அதோட இது எல்லாத்துக்கும் பிரிச்சு காணணுமா? தேவையில்லை. நான் எப்படி சொன்னேன், இதுல வர வித்தியாசத்தை பார்த்து இது எல்லாத்துக்கும் ஹிட் பண்ணீங்கன்னா சரி. ரைட், இது ரெண்டுக்கும் வர வித்தியாசம் என்ன? 27 தசம் 5 இருந்து 22 தசம் 5 கழிச்சா என்ன வருது? 5 வருது. சோ நாங்க இது எல்லாத்துலயும் 5 கூட்டினா சரி. அப்ப 27 தசம் 5 நான் 5 கூட்டுறேன், 32 தசம் 5. 32 தசம் 5 5 கூட்டுறேன், 37 தசம் 5. சரியா? இப்ப நான் நடுப்பெருமானம்ன்ற நேரம் ஃபுல்லா பூர்ணப்படுத்திட்டேன். அப்ப நடுப்பெருமானம் காண்கின்ற கேள்வி பினிஷ். சரியா? அதோட கேட்டிருக்கிறது என்ன கேள்வி? ஆகார வகுப்பை காண்க. அப்ப ஆகார வகுப்பை காண்கன்னு சொன்னா நான் எப்படி சொல்லிக்கிறேன், நான் மீதிரன் செல்ற வரல ஆக கூட வருது ஏதோ அதுக்கு நேரே உள்ள வகுப்பாயிலே தான் ஆகார வகுப்பு. சோ நான் இதுல மீதிரன்ல எப்படி பாக்குறேன்? இப்ப இது மீதிரன் சொன்ன என்ன, நான் ஃபர்ஸ்ட் விளம்பரப்படுத்திட்டேன். இதை வகுப்பாயிலையில் அதாவது வந்து 20க்கும் 25க்கும் இடையில ஒரு தரவு தான் காணப்படுகின்றது. சரிதானே? 25க்கும் 30க்கும் இடையில 5 தரவு காணப்படுகின்றது. இந்த மீதிரன்ல ஆக கூட யார் இருக்குது? இது 8. சரியா? இது 8க்கு நேரையா உள்ள வகுப்பாயிலே தான் 35 தொடக்கம் 40 வகுப்பாயிலே. அதுதான் ஆகார வகுப்பு. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன? 35 தொடக்கம் 40 வகுப்பாயிலே. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இது 8ன்றது எழுது. 8 என்ன? இல்ல, இதுல கேட்டீங்க ஆகார வகுப்பு. சோ இதுக்கு நேரையா உள்ள வகுப்பாயிலே தான் கொடுக்கணும். ரைட், இது உங்களுக்கு விளங்கிக்கும் நினைக்கிறேன். இதுல என்ன மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நான் வளமையா சொல்ற மாதிரியே தான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல இது இன்க்ளூட் பண்றேன். இது மாதிரி வர பெரிய கேள்வி, அதாவது சிக்மா எஃப்எக்ஸ் சிக்மா எஃப்டின்ற 2 கேள்வியை நாங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பார்த்துக்கொண்டீங்க. நீங்க இதுவரை நாட்டி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா காட்டும். ரைட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு ஒரு லைக் பண்ணுங்க. and உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.